தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசி, இறைவாக்கினர், இறைவாக்கினர். வடமொழியில தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? ஏற்கனவே இந்த பாடம் இருக்குது. அதை கொஞ்சம் அந்த ப்ராபசி நினைக்கிறேன். அந்த பாடத்தை ப்ராபசி நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை. அந்த பாடத்தை தயவு செஞ்சு படிங்க தயவு செஞ்சு அதை படிங்க. அது தெரியும். அதை கொஞ்சம் இப்ப பார்க்கணும். அப்போ இறைவாக்கினர், இறைவாக்கு உரைஞர், இறைவாக்கை உரைப்பவர், அறிவிப்பவர். அப்போ கடவுளுடைய வார்த்தைகளை, இறைவாக்கு என்பது கடவுளுடைய வார்த்தை எல்லாமே இறைவாக்கு, கடவுளுடைய வார்த்தை தான். அவர்களுக்கு என்ன பேர்? இறைவாக்கினர், இறைவாக்கு உரைஞர், இறைவாக்கை உரைப்பவர், இறைவாக்கை உரைப்பவர்கள், உரைப்போர்னா உரைப்பவர்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தை அப்படியே கொடுத்து அதுல எந்த அளவுக்கும் கூட்டல் குறைத்தல் எதுவுமே இல்லை. நல்லது, உண்மையும் புத்தமுள்ள ஊழியக்காரனே, இறைபணியாளரு அப்படிங்கிறதுக்கு முற்றிலும் பொருத்தமானவர்கள் இந்த இறைவாக்கு. அதான் அத மனசு முன் அறிவிப்புகள் இல்லையா? அடுத்தது என்ன? தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு புரிதல், ஒரு கருத்து இருக்கும். என்ன தீர்க்க தரிசனம்? தீர்க்கம்னா என்ன? தரிசனம்னா என்ன? தீர்க்கம் பிளஸ் தரிசனம் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம், தீர்க்கம் பிளஸ் தீர்க்க தரிசி. இதான் வடமொழியில நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய, தமிழ்ல புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப தீர்க்க தரிசனம். தீர்க்கம்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு விடயத்தை, ஒரு பொருளை அல்லது செய்வதை தீர்க்கமாய் செய்வது, உன்னிப்பாக செய்தல் அல்லது உன்னிப்பாக பார்த்தல், உன்னிப்பாக பேசுதல் இல்லையா? அதெல்லாம் பண்ண அல்லது நம்முடைய அறிவில் உருவாக்கிக் கொள்ளும், அதை புரிந்து கொள்வதற்கு. அப்போ இதான் அது ஆழமாக அதை உள்வாங்குதல். அந்த அதே ஆழத்தோடு கருத்தோடு வெளியில சொல்லுதல் தான் ரூட்டல் பாதிப்பு. இதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ உண்மையா தீர்க்கம் அப்படின்னாக்கா என்ன வருது? வைராக்கியம், நீண்டது, குறைவே இல்லாதது, நேரானது, குறி தவறாதது, வழி விலகாமல் இருப்பது, தெளிவாக இருப்பது, மிகச்சரியாக. இதெல்லாம் தீர்க்கம் என்ற வடமொழி சொல்லுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. தீர்க்கம். அது தரிசனம் என்றால் பார்த்தல் இல்லையா? அதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள அளவுக்கு முழுமையாக பார்த்தல், தரிசித்தல், உள்வாங்குதல். கண்ணில பார்க்குறது அப்படியே உள்வாங்குது. அதான் தரிசனம் இல்லையா? அப்ப அது எப்படி இருக்குன்னா, கான்சியஸ், சப்கான்சியஸ்ல இருக்காது, கான்சியஸ்ல இருக்கும். அது உள்ள உள்ள வந்துட்டு சப்கான்சியஸ் தெரியாது. கனவுகள் எல்லாம் பெரும்பாலும் எல்லாமே கான்சியஸ் தான், கான்சியஸ் இருக்காது. அப்ப சப்கான்சியஸ் தான் பவுல் சொல்றாரு, நான் 2ஆம் வானத்திலிருந்து 3ஆம் வானத்திலிருந்து எனக்கு தெரியல அப்படின்றார். அப்படின்னா என்ன? ஐம் நாட் கான்பிடென்ட், கான்சியஸ்ல இல்லை அப்படிங்கிறார். அப்ப இது விலகி கொள்ள இந்த வசனங்கள்லாம் பார்க்கணும். எஸ்ரா 4:18 நெகேமியால என்ன வார்த்தைகள் தெளிவாக வாசிக்கப்பட்டது இல்லையா? நான் திருவிழியம் கொடுத்தேன், பவர் திருப்பி இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். அதை படிச்சு பார்க்கணும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கு, இந்த பவர் என்ன சொல்லி திருவிழம். நெகேமியால என்ன சொல்லியிருக்கு? புரியும்படி தெளிவாக பொருளோடு அப்படின்னு சொல்லி. ஆபகுக்கு என்ன சொல்லி இருக்குது? விரைவாய் ஓடுகிறவனும் படிக்க மாட்டோம், தெளிவா எழுதா, நல்லா போல்டா எழுது, பெருசா எழுது, அட்ராக்ட் பண்ற மாதிரி எழுது. அப்பதான் ஓடும்போது அதை அதுல படிச்சிடும். ட்ரெயின்ல கூட முன்னாலாம் பெருசா போர்டு இருக்கும், எங்க இருந்து எங்க வந்து தெரியும். சின்ன சின்னதா இருக்கும்ல, அது எங்க இருந்து வந்து ஒரு 3-4 இது அது அந்த கம்பார்ட்மெண்ட் போன பார்த்தா அது அப்படியே பார்த்து வரும். ஓ, இங்க இருந்து இங்க போகுது தெரியும். ஆனா ஓடுறது தெரியும், அந்த நாள்ல பெருசா இருக்கும், போல்டா இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? அந்த இறைவாக்கு என்ன எப்படி இருக்கும்? அவர் சொல்லுவது உள்வாங்கிக் கொண்டு அதை சரியானபடி அவன் எடுத்து புரிந்து கொள்ள வந்து, புரிந்து கொண்டால் அவன் தெளிவு அடைவார். அப்ப இறைவாக்குகளை தெளிவடைவதாக இருக்கு. இன்னைக்கு என்ன தெளிவு கிடக்குது இன்னைக்கு சொல்றதெல்லாம்? சாமியில குறித்த சொல்லி படிச்சு பாருங்க. அப்போ
ஒரு 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 இறைவாக்கினுடைய எய்ம் என்ன, குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன? இறைவாக்கினருடைய நோக்கங்கள் எதுவாக இருக்கு? இறைவாக்கினர் தான் என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? உண்மையான அமைதி எது என்பதை சொல்லு. அப்ப நான் சொல்லாததை சொன்னவர்கள் இறைவாக்கினர்கள். அவர் சொல்லாத மிகைப்படுத்தி சொன்னவர்கள் இருக்கிறார். அவர் சொன்னதை சொன்னவதி. அப்போ உண்மையான அமைதி என்பது என்ன? உண்மையான சமாதானம் என்பது என்ன? உண்மையான மெசியா என்பவர் யார்? அவர் உண்மையா அமைதியின் அரசர். அவர் கத்தி எடுத்து சண்டை போடுறதில்ல, ரத்தத்தெல்லாம் கொட்டி அது வெள்ளை குதிரையில போகும்போது முட்டிகால் வரைக்கும் அதுல அந்த ரத்தம் இருக்கும் இல்லையா? அப்படி அல்ல மெஸ்ஸியா, அப்படி அல்ல. அப்போ அந்த அமைதியை மற்றவர்களுக்கு அறிவித்ததை அவர்கள் சரியானபடி உள்வாங்கிக் கொண்டு அதை அவர்கள் அனுபவித்து அதை மகிழ்கிறார்களா என்று எதிர்பார்த்து பார்த்திருப்பவர்கள். அதை இவர் எதிர்பார்த்து மகிழ்வை பார்க்கிறார். இவர் மகிழ்வை பார்க்கிறார், இவரும் மகிழ்கிறார். அப்போ இறைவாக்குனர் தான் சொல்லுவாங்க, 7 விஷயத்த சொல்லுவாங்க. பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 விஷயத்தை எல்லா இறைவாக்குனரும் சொல்லுவாங்க. அது முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா இந்த 7 கண்டிப்பா இருக்கும். நான் அந்த 7 வரிசைக்கிறப்பட்டு அதுதான் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கடவுள் சொல்லுகிறார், நான் மாத்தூயவர், நான் பரிசுத்தர், என் மக்களே, இஸ்ரேல் மக்களே, நீங்களும் என்ன போல பரிசுத்தமாயிருக்கு. 3வது நீங்கள் அசுத்தம் உள்ளவர்களா இருக்காது, அசுத்தமா இருந்தீர்கள் என்றால் பல்வேறு தண்டனைகள் கிடைக்கும். என்னதாங்க? நோய் இருக்கும், பஞ்சம் இருக்கும், குடும்பம் சிதறண்டு போகும், அடிமைகளா இருப்பீங்க இல்லையா? பாவம் செய்யாது, இந்த தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அப்போ என்னென்ன பாவம் செஞ்சாங்க லிஸ்ட் இருக்கும். இஸ்ராயல் மக்கள் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு குலத்தாரும், கோத்திரன்ற ஒவ்வொரு குலத்தாரும் என்னென்ன குலத்தால முக்கியமா யார் யார் என்ன செஞ்சாங்க, கடவுளுக்கு வரும் எதெல்லாம் செஞ்சாங்கன்னுட்டு லிஸ்ட் போடுவாங்க. எனக்கு இறைவாக்க என்ன லிஸ்ட் போட சொல்லுங்க, நீ இதை பண்ண அதை பண்ண, கரெக்டா லிஸ்ட் போடுவாங்க. சொல்ல தெளிவா புட்டு புட்டு வைப்பாங்க. 5வது என்ன சொல்லுவாங்க? இப்ப இதனால என்ன நடக்கும்? நீ இந்த பாவம் செய்ய உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல என்ன நடக்குன்னா, நீங்க ரொம்ப துக்கப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சாவு வரன்னு சாவு வராது. நீங்களே தற்கொலை பண்ணாலும் நீங்க சாவ மாட்டீங்க. அது எக்ஸ்ட்ராவா இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னாக்கா இல்லையா, அது வயிற்றெல்லாம் புண்ணு ஆகிட்டு இன்னும் இருக்கும். இன்னைக்கும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா தற்கொலை கேஸ்ல மருந்து சாப்பிடுறதுல நல்லா புண்ணு செய்து சாப்பிட முடியாது. அதுக்கு பேசாம தற்கொலை படிக்காமலே இருந்திருக்கலாம் என்ன வரும். இதுதான் புழு, உங்கள் புழு அறியாமலும் அப்படின்றது இதுதான். அடுத்து சொல்லுவாங்க 5வது, என்றாலும் மேல கடவுள் அன்பா இருக்கிறார். ஏன்னா அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீதிய சார்ந்தவர், மிகுந்த கிருபை, தீங்கு யாருக்கு ஏற்பட்டாலும் மனஸ்தாபப்படுகிறார்கள். அந்த நீதி அந்த நல்ல நீதிக்குள்ள நீ வந்துடணும். அவர் கொடுக்கிற நீதி என்ன இல்லையா? அவர் பக்கத்தில் இருக்க நீதி, பிசாசு பக்கத்தில் இருக்க நீதி அவர் கொடுக்க கூடாது. அவர் பக்கத்தில் இருக்க நீதிக்குள் நீ வரணுங்கிறதுக்காக அவர் இதெல்லாம் செய்கிறார். உங்களை அன்பு வச்சிருக்க இல்லைங்களா? இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவார் இறைவாக்கினர். கடைசியா சொல்ல மேசியா அப்படின்னு கொண்டிருப்போம். மேசியா அவர்கள் அன்புள்ளவர், உங்களை விடுதலையாக்க வல்லவர் அப்படின்ட்டு அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தும். அப்போ அந்த இறைவாக்கு நிறைவேற நீ அந்த அமைதியை பெறணும்னா மனம் திரும்பு. இதுதான் 7வது அமைதி. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இது அழுத்தமா சொல்லுவாங்க எல்லா இறைவாக்கினும். யூ-டர்ன் போடு, மனம் திரும்பு, டர்ன் பேக், மனம் திரும்பு. இதுதான் மையமா இருக்கும் இறைவாக்கு. இதுதான் இறைவாக்கினர் என்பதற்கு இதுதான். ஆக மேற்கண்ட 7 விஷயங்களை எல்லா இறைவாக்கினர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க. சிலர் மேலே கீழே இருக்கும், அந்த ஆர்டர் மாறலாம். பட் அந்த ஆர்டரை இப்படிதான் நம்ம ஆர்டர் பண்ணணும். டிஸ்ஆர்டரா இருந்தாலும் ஆர்டர்.
நம்ம ஆர்டர் பண்ணணும். அப்போ இவர் ஒரு இறைவாக்கினர் சிமியோன். யார் என்று சொன்னா அவர் ஒரு இறைவாக்கினர். அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்தது. 25 ஆண்டவருடைய மேசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியானவரால் உணர்த்தப்பட்டவர். ஏன்? அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டதுனால அந்த உணர்வை கொடுக்கிறார். உணர்த்தப்படுதல்னா இதுதான். பைபிள்ல இருக்கிற புத்தகங்கள்லாம் எழுதுனாங்க. தூய ஆவியானவரால் அவர் என்ன பண்ணாங்க இல்லையா? இம்ப்ரெஸ் பண்ணாங்க, அல்லது அந்த ஊக்குவித்தார். இறை மக்கள் தூய ஆவியானவரால் அவர் என்ன பண்ணாங்க? இன்ஸ்பயர் பண்ணாங்க. அவர் அடிக்கடி இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வயசுல இருக்காங்க. கலந்து போகாத உன் கண்கள் காணும் என்று கடவுள் ஆவியார் சொல்லிட்டே இருந்திருப்பார். வயசாடிச்சு பார்க்கலாம் தினமும் இல்லையா? அவர் வாழ்நாள்ல இல்லையா இது இருந்து ரெகுலரா வச்சு அங்க கோயிலுக்கு வந்துட்டு அப்படின்னா கடவுளோட அந்த உறவை காணும். திருக்கோயிலுக்கு வருவது என்று கடவுளோடு நான் உறவில் இருக்கேன், நல்ல உறவில் இருக்கிறேன் என்று. அப்ப திருமறை நம்ம கையில இருக்க திருமறை என்ன சொல்லி? கடவுள் நல்ல உறவில் இருப்பதற்கு தான் திருமறை நம்ம கையில இருக்க பைபிள். அப்போ அது நடந்து கொண்டே இருக்கும்பொழுது கிளியரா அவர் உணர்த்தப்பட 25 ஆவியானவரின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுக்கு செய்து முடிக்க பெற்றோர் உள்ளே கொண்டு வந்தார். அது என்ன திருச்சட்டம் நான் பார்த்துட்டோம். 26 வாசகத்திலே நான் பார்த்தேன். அப்போ வாக்கு பண்ணப்பட்டவர் மீது சிமியோனுக்கு என்ன இருந்ததுனாக்கா ஒரு ஆசை இருந்தது. என்ன? நம் கண்கள் குறைந்து போடல. இவர் சொல்லுவார் யாரு? காலேஜ் என் கண்ணை வந்துட்டு ஒளி மங்கி போகல. அப்போ அவர் காண்பதற்கு இதுதான் அத்தாட்சி. என் கண்கள் என்ன ஆகல? குறைந்து போல, பார்வை மங்கி போகல. அப்போ மங்கலன்னா கண்டிப்பாக அவரை பார்ப்பேன். இந்த வயசுல மங்கிடும். என்னோட கண்கள் பார்க்கும் திறன் குறைந்து போகும். ஆனா குறையாம அப்படியே இருக்குன்னா கண்டிப்பாக கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர். இப்ப வாக்குறுதின்னு ஒரு படம் எங்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார் அதை நம்ம யோசிச்சு வாக்குறுதி டிக் பண்ணிக்கணும். அந்த 6 குறிப்புல எதெல்லாம் அவர் டிக் பண்ணி. அப்போ அங்க இருக்கிற மற்றைய இறை பணியாளர்கள் இவர் வித்தியாசமா இருந்தார். அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே இறை பணியாளர் பரிசெய்ய சதுசெய்ய வேத பாருங்க சனகிரிஷ்ணா இவங்கெல்லாம். அதான் எஸ்இன்ஸ் அவங்க விலைக்கு போயிட்டாங்க. செங்கடல் சுருள் சாக்கடல் சுருள் அதை பாதுகாத்து அளித்த அந்த எஸ்இன்ஸுங்க என்ன பண்ணாங்கன்னா இவளை இப்படி இந்த மெட்ராஸ் முள்ள மாதிரித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். இன்னைக்கு ஊழியக்கார பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம அவளை வேறுபடுத்திக்கணும்னு போயிட்டவங்க அவர். ஆனா இவர் வேறுபடுத்தி போகாம அந்த அவர்கள் மத்தியிலே இருந்தான். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்துட்டு ரசிக்கப்பட்டீங்க கத்தோலிக்க திருச்சபையில அதை விட்டு வெளிலவா. தப்பு, மிகப்பெரிய அங்கே இருக்கணும். அப்ப அங்க இருக்க இருளில் இருக்க மக்கள் யார் வெளிச்சத்தை கொடுக்கறது? நம்ம தான் கொடுக்கணும். நம்ம அம்மா அப்பா தப்பு பண்றான்னு வேலை விசாரிச்சுட்டு நம்ம வந்துருவோமா? இல்ல இல்ல, இன்றைக்கும் நடக்குது. நான் இன்றைக்கு 25 ஆண்டு காலமாக ரோம கத்தோலிக்கர்கள் நான் பணியாற்ற அவர்களுடைய திருச்சபையோடு சேர்ந்து இல்லையா, அவருடைய பைபிள் பாடல்ல இல்லையா, செமினரிஸ் அதுல இன்னும் டீச் பண்ணிட்டு இருக்கு. அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டிசம் டிபார்ட்மெண்ட் இன்னும் நான் வந்துட்டு ரிசோர்ஸ் பர்சன். ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர் தான் கடவுள் பயன்படுத்துவார். அவன் கண்டு மண்ணு மரியா இப்படி அப்படின்லாம் சொல்லப்படும். என்ன நம்ம விட அவங்க தான் முன்னால இருக்காங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆயுது. இந்த திரு விவிலியம் வந்துட்டு புதுசா வந்து இப்ப திரும்பி திருத்தினாங்க. நேற்று காமிச்சு போன வாரம் திருத்தப்பட்டது. தெரியுதா? ஆப்போசிட் திருத்தப்பட்டது. போன நவம்பர் மாசம் 20,000 புக் இப்ப காணும். இல்ல இது அப்படின்னா அர்த்தம் ரோம கத்தோலிக்கர்கள் வாங்கி படிக்கிறாங்கன்னு. பைபிளை படிச்சா பைபிள் புரிஞ்சிடும்.
உண்மை அறிவில் உண்மை விடுதலை ஆக்கும், சத்தியத்தேல சத்தியம் விடுதலை ஆக்கும். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம தான் புரியல. அப்ப இதான் நம்ம சொல்லி கொடுக்குறாரு, நீ அதை விட்டு வெளியில வா, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அவங்க கூடவே இரு, இதான் புதிய ஏற்பாடு இல்லையா? அவங்க கூடவே இரு, அவர்களையும் பாட்டு. இஸ்ராயல் மக்களை மட்டும் ரட்சிப்பு வழி நடத்தல, உலகத்துல எல்லாரையும் வழி நடத்த, இஸ்ராயலை மட்டும் வழி நடத்துன்னு சொல்லுங்க. சோ இந்த குணாதிசயம் நமக்கு புரியுகிறது, சில புரிதலை கொடுக்கும் இல்லையா? 28ஆம் வாசகம், சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றுகிறார். பிரைஸ், போற்றுதல், பிரைஸ். அல்லது வடமொழியில வடமொழியில என்ன வருது, பிரைஸ்னாக்கா துதித்தல், துதிக்கிறார். ஸ்தோத்திரம்னா நன்றி சொல்லுதல், தேங்க்ஸ் கிவிங், தேங்க்யூ இல்லையா? துதித்தலுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நம்ம பண்றோம் இல்லையா? இந்த பாடலாதனை இருக்குல்ல, பாடலாத துதித்தல்னா என்ன, ஸ்தோத்திரம் எல்லாம் விழுந்து அடிச்சு இது பண்ணி சாப்பிடட்டோம், கலந்த அந்த கால பிச்சைக்கார சாப்பாடுன்னுவாங்க அந்த காலத்துல. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இறந்துன்பவர்கள் இல்லையா? அந்த காலத்துல எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு சாப்பிடுவாங்க, பரிணாமமா இருக்கும். இப்போ இந்த யோசனை எப்படி இந்த காலத்தை அது படிப்போம், சிலதான் நாரும், ஏன்னா பழைய சாப்பாடு நாரிடும் இல்லையா? நேற்றைய சாப்பாடு வச்சு அவ்வளவு ஃப்ரிட்ஜ்ல அங்க அடுத்த காலையில வந்து நிற்பாங்க, பழையசு எல்லாத்தையும் அதெல்லாம் போடுவாங்க இல்லையா? அப்போ நன்றி சொல்லுதல்னா என்ன இல்லையா? போற்றி புகழ்தல்னா என்னன்னு தெரியும், ரைசிங் தேங்க்ஸ் கிவிங்னா என்னன்னு தெரியும், ஸ்தோத்திரம்னா துதினா என்னன்னு தெரியும். கடவுளை அவர் துதிக்கிறார், கடவுள் சொன்னது எதையெல்லாம் நிறைவேற்ற அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அவர் அவர் என்ன பண்றார், கடவுளை என்ன பண்றாருன்னா துதிக்கிறார். கடவுளை துதித்து அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அரும்பெரும் செயல்களை சொல்லி. அதான் அப்போஸ்தலர் 2:17, அவர்கள் கடவுளுடைய மகத்துவங்களை பேசிக்காருன்னா, மகத்துவம்னா இது அரும்பெரும் செயல்கள், அப்படின்ற குணாதிசயங்கள். இதுல இன்னொரு பகுதி எதுனாக்கா, சிமியோனின் பாடல் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே பாடல் பார்த்தோம், இல்ல மரியாவின் பாடத்தை பார்த்தோம், இவருடைய பாட்டு, இவரும் சக்கரியா ஒரு சிறு வரியை பாடுறார். யூதர்கள் அந்த 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 பாடல்கள் அவருக்கு வழி இல்ல, அவர் கவிதை நயம் மிக்கவர். இது வந்து ஒரு லத்தீன், இது அது பிறகு பார்ப்போம் என்னன்னு இல்லையா? அதன் அடிப்படையிலான ஒரு பாடல், அதற்கு தலைப்பு என்ன சொல்லுங்க, ஆண்டவரே உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறார், இட்ஸ் பினிஷ்ட் அப்படின்றார். எஸ் இட்ஸ் பினிஷ்ட், இதுவரைக்கும் பார்த்துட்டு இதை பார்த்துட்டேன், இட்ஸ் பினிஷ்ட் இல்லைங்களா? இயேசு இதுதான் மனசுக்கு ஒன்று சொல்லியிருப்பாரோ தெரியல. என்றால் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய பிரகாரம், கடவுள் எதை செய்ய பணிக்கிறாரோ அதை செய்ய வேண்டிய பிரகாரம் சீராய் சிறப்பாய் செய்து முடித்தல், இட்ஸ் பினிஷ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் பினிஷ்ட், அடுத்தது யூ ஹேவ் டு ஸ்டார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், மரியா யோசேப்பு இப்ப நீங்க ஆரம்பிக்கணும். எஸ் இட்ஸ் பினிஷ்ட் தான் அர்த்தம், அடுத்தது நம்ம ஆரம்பிக்கணும், நம்ம பினிஷ் பண்ணணும், அடுத்தது இதான் சீரத்துவம் இல்லைங்களா? முடிந்தது. அடுத்தது ஏன் அப்படி சொல்றார் அதுக்கா, என் மக்கள் அனைவரும் காணுமாறு, என் கண்களும் புரிந்து போகல, என்னை சூழ்ந்து இருக்கிறவர்களும் என்னை பார்த்து இந்த வயசுல இப்படி இருக்கிறியே ஆச்சரியம், அப்படி உன்னுடைய கடவுள் உன்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரு, நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அவருக்கு எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் மற்றவர்கள் செய்கிறார் என்று சொல்லிப்பார். நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன, அதான் இட்ஸ் பினிஷ். நீர் ஏற்பாடு செய்த உம்முடைய திருக்குழந்தை இயேசு, அவரை என் கண்கள். அப்ப அந்த திருக்குழந்தை யார் அப்படின்னு சொல்றார், அந்த மேன்மை மிகு குழந்தை யார், உன்னதமான குழந்தை யார், அந்த இயேசு யார் அப்படிங்கிறத இவர் சொல்றார்.
மீட்பை பிற இனத்தாருக்கும் வெளிப்பாடாகும். இஸ்ராயலருக்கு இல்ல, இஸ்ராயலருக்கு மட்டுமல்ல, பிற இனத்தார். எத்தனை பேர் அதை படிச்சிருக்கோன்னு தெரியல. பைபிள வடிவம் தெளிவா படிக்கணும். வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். பிற இனத்தார் என்ற அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வழி கண்டார்கள். அப்படின்னா கடவுளை விட்டு அகன்று இருப்பவர்கள். இஸ்ராயல் மக்களா இருந்தாலும் இருளில் தான் இருக்கிறாங்க. பிற இனத்தாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வெளிச்சம். இது மக்களாக இஸ்ரேலருக்கு பெருமை. ஏன் எப்ப பெருமையாவது? உனக்கு அப்பவே பெருமையா இருக்கணும். எப்ப பெருமையா இருக்கணும்? தொடக்குறள் 12:3 சொல்றார், உன் வழியாக மண்ணுலகின் மக்களிடங்கள் அனைத்து ஆசி பெறும் என்றார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன் வழியாக உலகத்துல மற்ற இனங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். அதை நீ இழந்துட்ட இல்லையா? ஆபிரகாம் கடவுள் வாக்கு கொடுத்த அத்தனை ஆண்டுகள்ல இதுவரைக்கும் நீ அதை செய்யல. நீ செய்யணும். ஆனா உனக்குன்னு சுயத்துல இருந்துட்ட. எனக்கு மட்டும் தான் ஆசீர்வாதம், எனக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் மாட்டேன்ட்டு இருந்துட்ட. பேசிட்டு இருந்த. ஆனா அந்த வெளிச்சத்தையும் ஒழுங்கா நீ பாதுகாத்துக்கல. அது அடிபட்டு உதப்பட்டு நூடுல்ஸ் ஆயிட்டு அடிமையா இருக்கிற என்ன வரைக்கும். ஆனா உண்மையா அடியவையா இருக்கிறவங்களுக்கும் அது ஏன் அந்த இயேசு யார், எங்கிருந்து வந்தார், எந்த இனத்திலிருந்து வந்த கடவுள் ஏன் தெரிந்து கொண்டா, இவ்வளவு இருக்குது இதுல. அதே இஸ்ராயேல் வழி வந்த இயேசு வழியாக உலகத்துக்கு நீ. இஸ்ராயலருக்கு மீட்பு உலகத்தார் தான் அந்த வசனம் தெரியும். இந்த மீட்பு தான் பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்தார்கள். அப்ப இயேசு உலகத்துல எல்லாருக்கும் மீட்பு, எல்லாருக்கும் மீட்பு, பாகுபாடு இல்லாமல். அதான் வெளியிருக்கிறார். ரெண்டு என்ன மாற்றமான யாவர் மேலும் மானிடர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள் என்றால் அதுதான். அதை வெளிப்படுத்துகிறது அவருடைய பாடம். அடுத்தது பத்தி குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தை வியப்படைந்தார்கள். அந்த என்ன அர்த்தம்? கடவுள் ஒன்று போல எனக்கும் என் கணவருக்கும், எனக்கும் என் மனைவிக்கோ ஒன்று போல சொன்னாரு. அதன்படி நம்ம வாழ்ந்து முடிவு எடுத்திருக்கோம். ஆனா இப்ப என்ன, கண்டிப்பா என்ன தோல்வி நடந்தாலும் இல்லையா, இதுல பின்வாங்க போறதே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சது அவங்களுக்கு. எதனால? இவர் வழியாக. அடுத்த தெளிவு எங்க வரும்? அடுத்து இன்னொரு அம்மா அடுத்த வாரத்தை பார்க்க முடியும், அவங்கள பார்க்க முடியும் நேரங்கள். இன்னொரு இறைவாக்கியை தராங்க தீர்க்கதரிசி. அப்ப அதை உறுதிப்படுத்தியது. அப்ப தங்களுக்கு கடவுள் கொடுத்த குழந்தை அது எப்படிப்பட்டதா, கடவுள் நமக்கு எப்படி சொன்னார், என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி இவர்களும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இது அவர்களை ஸ்ட்ராங்கா அவர்களை மொழிபெயர்த்து அவங்க அதை உறுதிப்படுத்த. அதனால அந்த குழந்தையை அவ்விதமா வளர்க்கணும். விடுதலை பயணம் 2:9 பார்வோனின் மகள் அவரை நோக்கி, இந்த குழந்தை எடுத்து செல், எனக்கு பதிலாக பாலூட்டி அதை வளர்த்துட்டு உனக்கு கூலி கொடு. அப்ப கடவுள் பிள்ளை ஒரு கொடுத்திருக்கிற, நீ எனக்காக வளர்த்துடு. அப்ப இவங்க அந்த பழைய வசனங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இருதயத்திலிருந்து தியானிக்கிறவர் அம்மா. அவர் கணவர் நேர்மையாளர், அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு ஆழம் இல்லை என்றாலும் கூட கண்டிப்பாக இவர் நேர்மையாளர், ஒரு சிறப்பான ஒரு புரிதலோட ஒரு இருப்பவர். சிமியோன் அவளுக்கு ஆசி கூற தாயாக மரியாதை, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும். என்ன வீழ்ச்சி, என்ன எழுச்சி? யோசிக்க ஃபுல்லா படிக்கணும். இல்லையா? இஸ்ரேல் வரலாறு முழுசா படிக்கணும் குறைந்தபட்சம் இல்லையா? புதிய ஏற்பாடுகள் படிக்கணும் மிக குறைந்தபட்சம் இல்லையா? நற்செய்தி பகுதியாவது பிடிக்கும். அப்பதான் தெரியும் இஸ்ரேல் மக்களுக்கு எங்கெல்லாம் வீழ்ச்சி ஏற்பட்டது, எங்கெல்லாம் எழுச்சி. சிம்பிளா சொல்ல, எழுச்சின்னு பார்த்தா அவருடைய சீடர்கள்ல பெரும்பாலானவர்கள் யாரு? மிக பெரும்பாலானவர்கள் இஸ்ராயலர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாம். எழுச்சி என்ன எழுச்சி என்று சொல்ல பார்த்தால், விண்ணரசுக்கு
மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற எழுச்சி எங்கிருந்து ஆரம்பித்து இஸ்ராயலில் இருந்து ஆரம்பிச்சு. அதற்கு எதிர்பட்டவர்கள் யாரு? வீழ்ச்சி. ரோமர்களை காட்டிலும் என் இனத்தாரினாலே நான் பல துன்பப்பட்டேன் பவுல் சொல்வார். அதற்கு காரணமா யார் பாரு? இயேசு. அடையாளம். ஏன்னா இஸ்ராயலருக்கு அடையாளம் தான் முக்கியம். கிரேக்கர்களுக்கு அறிவு முக்கியம். ஞானம் இல்ல, சரியான மொழி இருக்க முடியாது. அறிவு. அந்த அறிவை அறிவுபூர்வ பயன்படுத்துறதுதான் ஞானம். நீ படிச்சுட்டேன்னு சொல்றேன். இந்த இந்த பார்ப்பனர்கள் ரொம்ப படிச்சுட்டான், அவருக்கு எந்த அந்த அறிவை சரியா பயன்படுத்தலையா அவங்க? அப்போ அறிவு இல்லாமலாதான் இருக்கா, படிச்சா அறிவு இல்லாத இருக்காங்க. சோ இது ஒரு பகுதி, இது ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க முடியும் 35ஆம் வசனம். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் மறைவான எண்ணங்கள் அது எதிர்மறையாக இருக்கு, அதெல்லாம் வெளியில வரும். ஆனா நீங்க படிக்கணும், அதெல்லாம் படிச்சு எடுக்கணும், நீங்க நோட்ஸ் எடுக்கணும். மறைவான எண்ணங்கள் எது? நேர்மறையான எண்ணங்கள் இருக்கா? மறைவான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள். அடுத்த கடைசி உமது உள்ளத்தில் ஒரு வாழ்வு இறைவாக்கினர் இல்லையா? அப்ப கடவுள் அவர் மூலம் தீர்க்க தரிசனமாக பேசியவர் சிமியோன் அவர்களுக்கு குழந்தை யார், அவர் எப்படி இருப்பார், எப்படி வாழ்வார், எதையெல்லாம் செய்வார், அதனால் அவருக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, அவர் வழியா மற்றவருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இதெல்லாத்தையும் அவர் சொல்றார். இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு உண்மை அதெல்லாம் அவர் விளக்கி சொல்லவில்லை என்றாலும் மரியாவினாலும் அவருடைய கணவரால் இதை புரிந்து கொள்ள முடிந்தது. மைக்ரோ லெவல்ல. அடுத்த சில கேள்வி நமக்கு முடிக்கிறது. இயேசு யார், அவர் என்ன செய்வார் என்பதை பற்றி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் உள்ள புரிதலில் சிமியோன் என்னத்தை எக்ஸ்ட்ரா அடிஷனலா சேர்த்தார்? எதை சேர்த்து, எதை அதிகப்படுத்தி சொன்னார், அல்ல எதை மையப்படுத்தி சொன்னார், இல்ல எதை அழுத்தி சொன்னார், ஆழப்படுத்தி சொன்னார், விளக்கி சொன்னார்? அதுக்கு விடை கண்டுபிடிக்கிறது. அவங்களுக்கு தெரியும். அது இல்லாம வேற எதெல்லாம் அவளை உறுதிப்படுத்தியது, உறுதி ஏற்க செய்தது, செயல்படவை ஊக்குவித்தது, என்ரிச் பண்ணது இல்லையா, எம்பவர் பண்ணது, இதெல்லாம் இருக்குது. 3 ஈ வரும், 4 ஈ இருக்கு எங்களுடைய கேட்ச்ல. அது 4 ஈ மறந்துட்டேன். என்ரிச், என்கரேஜ் வரலையே, மறந்துட்டேன். எம்பவர் இன்னொரு ஈ வரும், மறந்துச்சு இல்லைங்களா? அடுத்த கேள்வி. இப்ப நான் யோசேப்பாவும் நான் மரியாவும் சிமியோனுடைய இந்த வார்த்தைகள் நம்ம எப்படி பாதிச்சிருக்கோம்? நம்ம குழந்தை பார்க்க மாட்டோம், அழுத கண்ணோட இருப்போமா? இல்ல இந்த குழந்தைதான் கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்ற வந்த திருக்குழந்தை அப்படின்னு வளர்த்திருப்பாங்க. நமக்கு அப்படி இருந்தாக்கா நம்ம எப்படி? இல்ல நமக்கே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைன்னா நம்ம எப்படி அந்த குழந்தைலாம்? என் குடும்பத்துல அந்த மாதிரி சிலர் உண்டு. என்னோட தம்பியுடைய மகன், ஒரே மகன் தான், 10 வருஷம் குழந்தை இல்லாம பிறந்து. இருந்தாலும் அவர்கள் இன்னைக்கு எந்த மனநிலையில இருக்காங்க? இன்னொன்னு வந்து என் தம்பியுடைய மனைவிக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. என்னுடைய தம்பியுடைய மகன் வந்துட்டு கால் இதையும் விளங்காம போயிடுச்சு. அது ஒண்ணு, அந்த நரம்பெல்லாம் சுத்தமா செய்யல, ஒன்னும் செய்ய முடியாது. அவன் தூக்கி வீல் சேர்ல உட்கார வைக்க எல்லாம் அம்மா தான். அவங்களும் அப்படி இருக்காங்க. ஆனா கடவுளுக்குள் பற்றுறுதியோட இருக்காங்களா? அது எப்படி? How it is possible? அப்ப நான் என் குடும்பத்திற்கு, என் உறவுகளுக்கு, என்னுடைய திருச்சபைக்கு, என்னுடைய மாணாக்கர்களுக்கு நான் எதை சொல்லிக் கொடுக்கிறேன்? பிராக்டிக்கலா இருக்கும்போது என்ன? அப்ப இந்த பிராக்டிக்கலா வரும்போது நம்ம எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும்? இன்னும் கடவுளுக்கு வைராக்கியமா இருக்கேன். தம்பியும் தம்பியுடைய மனைவியும் இல்லைங்களா, ஒரே குழந்தைதான்.
சரிங்களா? அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்படி நமக்கு அந்த மாதிரி சூழல்ல அந்த மாதிரி ஒரு குழந்தையோ அல்லது அந்த மாதிரி ஒரு மனைவியோ அந்த மாதிரி ஒரு கணவரோ அமைந்து விட்டால், இல்ல அந்த மாதிரி ஒரு மாமியாரோ மாமனாரோ அப்பாவோ அம்மாவோ யாரா இருந்தாலும் இல்லையா? அப்ப இதை யோசிக்க முடியுமா? இந்த மாதிரி அவர் எப்படி இயேசுவை வளர்த்தெடுத்தார்கள், நாம செய்ய முடியும், சொல்ல முடியுமா? அந்த மாதிரி. அடுத்தது, கடவுளின் திட்டத்திற்கு என்னை அல்லது உங்களை தயார்படுத்தும் குறிப்பிட்ட செய்தி உங்களுக்கு வழங்க யாராவது ஒரு முன் வந்திருக்காங்க? யாராவது அதை சொல்லி கொடுத்திருக்காங்க? நல்ல ஒரு ஒரு மோட்டிவேட்டர், என்கரேஜர், ஒரு ஆற்றுப்படுத்துபவர். என் குடும்பங்கள்ல நான் அப்படி இருந்திருக்கிறேன். அதான் சந்தோஷமா இருக்கு எனக்கு. கடவுள் என்னை இல்ல எல்லா இடத்துலயும் வச்சிருக்கார். என் குடும்பத்துல அத்தனை பேருமே மீட்பு பெற வைத்திருக்கிறார். அத்தனை பேரும் ஏழைகளுக்கு, ஏழை மிஷினரிகள், ஏழை ஊழியர்களுக்கு தங்கள் வருமானத்தில் 1/3 பகுதியை அவர்கள் கொடுக்கிறார்கள் இல்லையா? நாம இருக்கிறோமா? இல்லைன்னா இன்னைக்கு அதை யோசிப்போம். ஒருத்தரையாவது ரெடி பண்றதுக்கு யோசிப்போம். என்னை எப்படி பாதித்தது? இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். அடுத்த போய் லேட் ஆயிடுச்சு. என்னை எப்படி பாதித்தது? நேர்மறையா பாதிச்சிருக்கேன். சந்தோஷமா இருக்குது. எங்க பிரச்சனையை பார்த்தாக்கா 1000 கணக்குல பிரச்சனை இருக்கு. என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களா சொல்லுவாங்க, அண்ணா எப்படி நான் சிரிச்சுக்கிட்டே எப்ப பார்த்தாலும் சிரிச்ச மாதிரியே பேசுவேன். எங்க தங்கைகள், தம்பிகள், பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எப்படி பெரியப்பா சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க, சிரிச்ச மாதிரியே, எப்படி மாமா இப்படியே இப்படி இருக்கிறீங்க, உங்ககிட்ட தான் நான் கத்துக்கணும் மாமா இல்லையா? என்னை எது பாதித்தது? இதுதான் பாதித்தது இல்லையா? என்ன இருந்தாலும் சரி, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒதுங்கி போகாதபடி நான் செல்ல வேண்டிய பாதையில போய்கிட்டே இருக்கேன். முடிந்த அளவுக்கு இயேசு போற வேகத்துல நான் போறேன். இயேசு என் கூட தான் இருக்கார். அவர் வேகத்துக்கு நான் போறேன். இயேசுவின் வேகத்திற்கு நான் போக முடியுமா? கொஞ்சம் மிஸ் ஆனோம்னா பிசாசு போகும். பிசாசு பிடிச்சி இழுத்துருவார். இருந்தாலும் கடவுள் விட மாட்டார். இயேசு விட மாட்டார். திரும்பவும் நம்ம வேகத்துக்கு பின்னோக்கி வந்து நம்மை ஆற்றுப்படுத்தி, நம்மை தேற்றி, நம்ம என்ன பண்ணுவார்? வழி நடத்தி அனுப்புவார். அப்ப இவர்கள் சோர்ந்து போகாதபடி ஆவியானவர் இதுதான் இவர்கள் செஞ்சிருக்கார். அதற்கு ஒரு மனிதரை ஏற்பாடு பண்ணி இவர்கள் இருவருக்கு அனுப்பியிருக்கிறார். நான் இங்க முடிக்கிறேன்.